நண்பர்களே, இன்னைக்கு இந்த வீடியோவில் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய ஆண்ட்ராய்டு மொபைலில் வாட்ஸ்அப்பை நீங்கள் பயன்படுத்துகிறீங்களா அப்படின்னு கேட்டேன்னு வச்சுக்கோங்க, செம்ம டென்ஷன் ஆகிடுவீங்க. கண்டிப்பாக நீங்கள் பயன்படுத்துவீங்க. எல்லாருடைய ஃபோன்லேயும் வாட்ஸ்அப் இருக்குது. இப்போ அது இல்லை பிரச்சனை. வாட்ஸ்அப்புக்காகவே 2 அப்ளிகேஷன் ப்ளே ஸ்டோர் இருக்குது. சமீபத்தில் என்னால் பார்க்க முடிஞ்சுது. அந்த அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணி பார்த்தேன், என்னடா இருக்குது அப்படின்ட்டு. செம்ம ஒர்த்தான ஒரு அப்ளிகேஷன். ஸோ நீங்கள் உங்களுடைய ஃபோனில் பயன்படுத்தி பார்க்கலாம். ஸோ அதைத்தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நண்பர்களே, வழக்கம் போல் உங்களுடைய ஆண்ட்ராய்ட் ஃபோனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் வாட்ஸ்அப்பை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு முதல்ல நம்ம பார்க்க போகிற அப்ளிகேஷன் என்னென்னா, ப்ளே ஸ்டோர் போங்க. இந்த பாசிட் அப்ளிகேஷனை உங்கள் ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அப்ளிகேஷனுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அவங்க கொடுத்துருக்க டெஸ்கிரிப்ஷனில் என்ன இருக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதில் அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, வாட்ஸ்அப்பை கண்ட்ரோல் படுத்தணுமா, கண்ட்ரோல் பண்ணலாம் இந்த அப்ளிகேஷன் மூலிமா. அதுக்கு நீங்கள் உங்கள் ஃபோனில் இன்டர்நெட்டை ஆஃப் பண்ணணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை. நாங்கள் கண்ட்ரோல் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டெவலப்பர் பாசிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்ளிகேஷன் இறக்கியிருக்காரு. அது மட்டும் இல்லை, நீங்கள் ஒய்ஃபையை டர்ன் ஆஃப் பண்ணுறதோ இல்லை மொபைல் டேட்டாவை டர்ன் ஆஃப் பண்ணுறதோ இந்த மாதிரி செயல்பாடுகளை நீங்கள் ஈடுபட வேண்டாம் அப்படிங்கிறதையும் இந்த அப்ளிகேஷன் நமக்கு தெளிவுபடுத்துகிறாங்க. இப்போ என்ன பண்ணுவோம், அப்ளிகேஷனுக்குள்ள நம்ம டேரெக்டாக போயிடலாம். போனதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு பாசிட், மீட்டிங் மோட், அப்புறம் மெசேஜ் அன்சேவ்டு, ஸ்டேட்டஸ் சேவர், அப்புறம் டெலிட்டட் மெசேஜஸ், இந்த மாதிரி 5 எண்ணம் கொடுத்துருக்காங்க. இப்போ நமக்கு தேவையானது என்னென்னா, வாட்ஸ்அப்பை கண்ட்ரோல் படுத்தணும். அதுக்கு பாசிட் அப்படிங்கிற ஒரு பட்டன் இருக்குது, அதுக்குள்ளே போங்க. சரி, நம்ம உள்ளே ஆக்டிவேட் ஆப் அப்படின்னு போட்டிருக்கு. பக்கத்தில் ஒரு டாகிள் ஆஃபில் இருக்குது. இப்போ இதை ஆன் பண்ணிக்கோங்க. மறுபடியும் ஓகே கொடுத்துருங்க. ஆப் ஆக்டிவேட்டிங், திஸ் மைட் டேக் அ வைல் அப்படின்ட்டு இருக்காங்க. மேலே மெசேஜே வந்துருச்சு. வாட்ஸ்அப் வில் நாட் ஹாவ் இன்டர்நெட் பட் யூ கேன் ஸ்டில் யூஸ் இன்டர்நெட் இன் அதர் ஆப்ஸ் அப்படின்ட்டு இருக்காங்க. அதாவது வாட்ஸ்அப்புக்கு மட்டும் இன்டர்நெட் போகாது, பாக்கி உள்ள ஆப்ஸை ஃபுல்லாக நீங்கள் முறையாக பயன்படுத்தலாம் அப்படிங்கிற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. அடுத்து டெலிட்டட் மெசேஜஸ் இருக்குது. இதை எனேபிள் பண்ணிக்கோங்க. அலோவ் கொடுத்துருங்க. பேக் போயிடுங்க. ஸோ வெயிட்டிங் ஃபார் நியூ மெசேஜ், வி வில் ஸ்டோர் ஆல் த மெசேஜஸ் யூ ரிசீவ் ஃப்ரம் நவ். அதாவது வாட்ஸ்அப்பில் வரக்கூடிய எல்லா மெசேஜும் நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் பார்க்கலாம் அப்படின்ட்டு இருக்காங்க. டெலிட்டட் மெசேஜஸ் எப்படி நம்ம ரீட்ரைவ் பண்ணுறது இதில் தெரிஞ்சிருப்பீங்க. அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் மெயின் கான்செப்ட் என்னென்னா, வாட்ஸ்அப்பை எப்படி ஸ்டாப் பண்ணலாம், அதுலேருந்து வரக்கூடிய மெசேஜை எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம், அதுக்காகவே இந்த அப்ளிகேஷன் உருவாக்கப்பட்டிருக்கு. ட்ரை பண்ணுங்கள். அடுத்து நம்ம பார்க்க போகிற அப்ளிகேஷன் என்னென்னா, வாட்ஸ்அப்பை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு அப்ளிகேஷன். ஸோ ப்ளே ஸ்டோர் போங்க. ஆட்டோமேட்டிக் ஆட்டோ ரிப்ளை ஃபார் வாட்ஸ்அப் அண்ட் ஃபேஸ்புக். அதாவது ஆட்டோ ரிப்ளை பண்ணக்கூடிய ஒரு வசதி இந்த அப்ளிகேஷனில் இருக்குது. வாட்ஸ்அப்புக்கு மட்டும் இல்லை, ஃபேஸ்புக்கும் இந்த அப்ளிகேஷன் பயன்படும் அப்படின்ட்டு இருக்காங்க. இப்போ அவங்க கொடுத்துருக்கிற டெஸ்கிரிப்ஷனில் நம்ம செக் பண்ணிடலாம். ஸோ என்னென்ன மொழிகளெல்லாம் சப்போர்ட் ஆகுது பார்த்தீங்கன்னா, தமிழும் சப்போர்ட் ஆகுது. அது மட்டும் இல்லை, இதில் பார்த்திங்கன்னா ஆட்டோ ரிப்ளை ஃபார் வாட்ஸ்அப் அண்ட் ஃபேஸ்புக் மெசஞ்சர். ஸோ யூ கேன் பிரேக் அவே ஃப்ரம் தெம். அதாவது வாட்ஸ்அப்பில் நீங்கள் ஆன்லைன்லேயே இருக்கணும் அவசியம் கிடையாது. இந்த அப்ளிகேஷன் நீங்கள் உங்கள் ஃபோனில் பயன்படுத்தினீங்கன்னா இதுவே ரிப்ளை பண்ணிக்கிட்டே இருக்கும் அந்த வாட்ஸ்அப்பில் உள்ள காண்டாக்ட் நம்பருக்கு. ஸோ அதனால் இந்த அப்ளிகேஷன் நீங்கள் பயன்படுத்துங்க அப்படிங்கிற மாதிரி இந்த டெவலப்பர் இந்த அப்ளிகேஷனை உருவாக்கியிருக்காரு. ஸோ உங்களுக்கு எப்படின்னு தெரியல, நீங்கள் ஒரு வாட்டி அந்த ஆட்டோமேட்டிக் ரிப்ளை பண்ணக்கூடிய விஷயத்தை இந்த அப்ளிகேஷன் மூலம் பயன்படுத்தி பாருங்கள். ஒர்க் அவுட்டாக தான் பார்ப்போம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதில் பாருங்கள், ஃபீச்சர்ஸ் அப்படின்ட்டு ஆட்டோ ரிப்ளை டு எவ்ரி இன்கமிங் மெசேஜஸ். ஒவ்வொரு இன்கமிங் மெசேஜஸ்க்கும் இது ஆட்டோமேட்டிக்கலி ரிப்ளை பண்ணும். செட் யுவர் ஓன் ஆட்டோ ரிப்ளை மெசேஜஸ். உங்களுக்கு பிடிச்சமான ரெகுலராக பயன்படுத்தக்கூடிய அந்த ரிப்ளை மெசேஜை நீங்கள் இதில் செட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ரெஸ்பெக்ட் யுவர் ப்ரைவசிக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கணும், மதிப்பு கொடுக்கணும். அதே மாதிரி நோ ஆட்ஸ், நோ ட்ராக்கிங், ஃப்ரீ, ஓப்பன் சோர்ஸ் எல்லாமே இந்த ஆட்டோமேட்டிக் ஆட்டோ ரிப்ளை ஃபார் வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிடலாம். பாருங்கள், ஒன்றும் இல்லை, ஆட்டோ ரிப்ளை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்குது, அது ஆஃபில் இருக்குது. அதை எனேபிள் பண்ணிக்கிடுவோம். அக்செப்ட் கொடுத்துக்கோங்க. அப்புறம் அந்த அப்ளிகேஷன் எங்கே இருக்குன்னு பாருங்கள். ஆட்டோமேட்டிக் எனேபிள், அலோவ், பேக் போயிடுங்க. சரி, பெர்மிஷன் கிராண்டட். இப்போ ஆட்டோ ரிப்ளை டெக்ஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, பக்கத்தில் ஒரு பென்சில் ஐக்கான் இருக்குது, அதுக்குள்ளே போவோம். போனதுக்கப்புறம் இந்த இடத்துல நீங்கள் ஆட்டோமேட்டிக் ரிப்ளையோட இதை நீங்கள் இதில் மென்ஷன் பண்ணலாம். உதாரணத்துக்கு நீங்கள் வாட்ஸ்அப்லேயோ ஃபேஸ்புக்லேயோ ஆன்லைனில் இல்லைன்னா ஒரு காமனான மெசேஜை நீங்கள் இதில் செட் பண்ணிக்கலாம். செட் பண்ணிட்டு நீங்கள் இந்த சேவ் அப்படிங்கிற பட்டனை கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி கொடுத்துட்டிங்கன்னா வாட்ஸ்அப்பில் வரக்கூடிய மெசேஜுக்கும் அதே மாதிரி ஃபேஸ்புக் மெசேஜில் வரக்கூடிய மெசேஜுக்கும் போயிடும் காமனான ஒரு மெசேஜ். இல்லை நான் வாட்ஸ்அப்புக்கு மட்டும்தான் கொடுக்கணும்னு நினச்சா ஃபேஸ்புக் உள்ளதை தூக்கிடுங்க. அதே மாதிரி ஆட்டோ ரிப்ளை ஃபார் குரூப் சேட்டுக்கும் நீங்கள் ரிப்ளை பண்ணலாம், அதுக்கும் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. சரிங்களா, மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா அதிகப்படியான விஷயங்கள் இதில் இல்லை, சிம்பிளாக கொடுத்துருக்காங்க. நமக்கு என்ன தேவையோ அதை முறையாக இந்த அப்ளிகேஷனில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் உங்கள் ஃபோனில் பயன்படுத்தலாம். வாட்ஸ்அப்புக்காக டாப் ரைட்டில் செட்டிங்ஸ், வேறு ஒன்றும் இல்லை, சொல்கிற அளவுக்கு ஒன்றுமே இல்லை. அட்வான்ஸ் செட்டிங்ஸ் சிம்பிளாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் செக் பண்ணிக்கோங்க டைம் கிடைக்கும் போது. ஸோ ஆட்டோ ரிப்ளை பண்ணுறதுக்கு இந்த அப்ளிகேஷனை நீங்கள் உங்கள் ஃபோனில் பயன்படுத்தலாம்.
சரி நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்கள் ரொம்ப பொறுமையாக நீங்கள் வாட்ச் பண்ணியிருப்பீங்க. கண்டிப்பாக இந்த வீடியோவில் காமிச்ச இந்த 2 அப்ளிகேஷனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? வாட்ஸ்அப்புக்கு ஒர்த்தா இருக்குமா இருக்காதா அப்படிங்கிற விவரங்களை மறக்காமல் கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். நான் தெரிஞ்சுக்கிறேன். பயனுள்ள வீடியோவாக இருந்தால் உங்களால் எத்தனை பேருக்கு ஷேர் பண்ண முடியுமோ அவ்வளோ பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா வழக்கம் போல் வீடியோக்கு கீழே சிவப்பு கலர் பட்டன், பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான், பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலைன்னா அன்லைக் பண்ணிக்கோங்க.